அன்பர்களே, இன்று சௌபாகிய கௌரி விரதம். இந்த நாளிலே காமாட்சியை வணங்கி அருள் பெற வேண்டும் என்பது நம்முடைய ஐதீகம். நாம் இன்னைக்கு திருநெல்வேலி காமாட்சி கோயிலுக்கு போகிறோம். என்ன, திருநெல்வேலி காமாட்சியா காந்திமதி இல்லையான்னு கேட்கிறீர்களா? ஆம், திருநெல்வேலி கம்பா நதி காமாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு போகிறோம். இத்திருக்கோவில் திருநெல்வேலி டவுன் பேட்டை என்னும் பகுதியில் காட்சி மண்டபம் அருகில் அமைந்துள்ளது. இந்த காமாட்சி அம்மன் காந்திமதி அம்பாளின் அம்சமாக கருதப்படுகிறாள். இந்த கோவில் இருக்கும் பகுதியில் முற்காலத்தில் கம்பா நதி ஓடியதாம். காந்திமதி அம்பாள் சுவாமியை திருமணம் செய்யும் பிரார்த்தனையுடன் இந்நதிக்கரையில் தவம் இருந்தாள். அதன் பலனாக சிவபெருமான் காட்சி கொடுத்து மனம் புரிய அழைத்து சென்றதாக தலபுராணம் கூறுகிறது. அம்பாள் மனித உருவில் வந்து தவம் செய்த இந்த புண்ணிய பூமியில் கம்பா நதிக்கரையில் காந்திமதி அம்மனை காமாட்சி என்னும் பெயரில் எழுந்தருளச் செய்து கோவில் எழுப்ப பெற்றது. பல்லவ மன்னர்கள் திருப்பணி செய்த ஆலயம். இந்த கோவிலில் மூல மகாலிங்கேஸ்வரர் என்னும் பெயரில் சிவலிங்க மூர்த்தமாக சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். காமாட்சி அம்மன் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் கோலத்தில் திகழ்கிறாள். சுவாமி, அம்பாள், நந்தி மூவரும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது இங்கு சிறப்பு அம்சம். திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலய காந்திமதி அம்மான் திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி காந்திமதி அம்மான் விபூதி காப்பு கையில் ஜபமாலையோடு இந்த கோவிலுக்கு எழுந்தருளுவது வழக்கமாக உள்ளது. அம்பாளின் சப்பரம் நாதஸ்வர இசையுடன் இந்த கோவிலில் இருந்து காட்சி மண்டபம் வரும். அங்கே அம்பாளுக்கு நெல்லையப்பர் காட்சியளிப்பார். பின்னர் மாலை மாற்றல் நடைபெறும். தம்பதியராய் இக்காமாட்சி அம்மன் கோவிலுக்கு எழுந்தருள்வார் காந்திமதி அம்மன். அம்பாளின் தவத்தை சுவாமி கலைத்து காட்சி கொடுத்து திருக்கல்யாணத்திற்கு அழைத்து செல்லுகிறார் என்பது ஐதீகம். இக்காமாட்சி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து நைவேத்தியம் படைத்து தீபமேற்றி வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கிடுமாம். திருமண பேரு மகப்பேறு கிட்டிடுமாம். கோவில் அர்த்த மண்டபத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. மேலும் விஸ்வேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. அகத்தியர் புதிய மலைக்கு செல்லும் போது கம்பா நதியில் குளித்துவிட்டு சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தார். அவருக்கு ஈசன் கம்பா நதியிலிருந்து லிங்க திருமேனியராக வெளிப்பட்டு அகத்தியருக்கு காட்சி தந்தார். அவரை விஸ்வேஸ்வரர். இவர் வரம் தரும் வள்ளல். இவரை வழிபட்டால் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிடும். இவ்வாலயம் மிக அழகாக உள்ளது. அற்புதமான தெய்வ சாநித்தியத்தை இங்கு நாம் உணரலாம். நாள்தோறும் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. அப்போது அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இதனை தரிசித்தால் நினைப்பவை வெற்றிகரமாக நடைபெறும். பிரதோஷ வழிபாடு இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் அலங்கார காட்சிகள் இங்கு நடைபெறும். ஸ்ரீ சக்கரமத்தியே வசந்தி பூத ரக்ஷகா பிசாசாதி துஷ்டான் ஹரந்தி ஸ்ரீ காமகோட்டியாம் ஜுவலந்தீம் காம ஹினைஷி காம்யாம் பஜே தேகிமாம் என்று வாக்கு வரங்களை தந்தும் திருமணப்பேறு மகட்பேறு அருளியும் சகல ஐஸ்வர்யங்களையும் தந்திடும் திருநெல்வேலி பேட்டை ஸ்ரீ காமாட்சி தாயை வணங்கி திருவருள் பெறுவோமாக. ஸ்ரீ காமாட்சி நமஹா. ஓம் சக்தி பராசக்தி.